வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் முள்ளங்கி சாம்பார் செய்யலாம். இந்த வெயிலுக்கு முள்ளங்கியெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நான் குக்கரில் 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். அதில் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 2 சிட்டிகை போட்டுக்கிறேன். 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்துட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதும் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பருப்பு நல்லா வெந்திருக்குது. கரெக்டான அளவில் தண்ணி வச்சா குக்கரும் வீணாகாது, பொங்கி வராது. தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்து கிடச்சிரும் நமக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் வடகம் போட்டிருக்கேன். வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு 10-15 வெந்தயம் போட்டிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயத்தை 15-20 இருக்கும், தோல் உரித்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 3 வரமிளகாவும் போட்டிருக்கேன். நல்லா பழமான தக்காளியாக, பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட முள்ளங்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டா இதில் தண்ணி விட்டுருக்கோம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் அரைக்கிற ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் தான் இது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்துட்டு இந்த காய் வேகிறதுக்காக இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு இந்த முள்ளங்கியை வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயமும் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் நாளில் முள்ளங்கி மாதிரியான நீர் பதார்த்தம்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.